ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். நம்ம ஒர்க் ரிலேட்டடா தாங்க இந்த ஒரு விஷயம், சரிங்களா? நிறைய பேருக்கு இதை பாக்கிங்க, ஐயோ இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா, ஆக்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் இது பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, சரிங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. 2023 மிஸ்டர் நாராயணமூர்த்தி அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்ப இன்டர்வியூல வந்து அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாரும் இந்தியாவில் இருக்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து 70 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. பர் வீக் வந்துட்டு அப்படி 70 மணி நேரம் ஒர்க் பண்ணாதான் இந்தியாவோட வந்து ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும், உற்பத்தி திறன் ஜாஸ்தி ஆகும். ஆல்ரெடி வந்து ஜெர்மனி, சைனா, அதுக்கப்புறம் வந்து ஜப்பான், இதுல எல்லாம் வந்து பயங்கரமா எல்லாரும் வந்து உற்பத்தி திறன்லாம் ஜாஸ்தி பண்ணி அவங்க எல்லாம் பயங்கர லெவல்ல இருக்காங்க. நம்ம மட்டும்தான் இன்னும் பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அவர் சொல்றது எல்லாம் கரெக்ட் தாங்க. பட் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒருவேளை வந்து ஜெர்மனி, ஜப்பான் இவங்களுக்குலாம் வந்து ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பே கிடையாது. ஈவன் வந்து 0.01% கூட ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்மலாம் 8 to 9 ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு அந்த 8 to 9 ஒர்க்கிங் ஹவர்ஸ் பிடிக்காம தான் நிறைய பேர் பிஸ்னஸே பண்ணுவாங்க. நிறைய பேர் இப்போல்லாம் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க இது பண்ண மாட்டோம், நாங்க பேசாம யூடியூப் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ் ஆயிட்டாங்க, சரியா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இத பத்தி எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் வந்து இருக்கும். அதுல வந்து நிறைய பேர் பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓ எல்லாம் வந்து அதுக்கு எகேன்ஸ்டா தான் வந்து சொல்லியிருக்காங்க, இது பாசிபிளே கிடையாது. மினிமமான ஒரு வேஜஸ் இருக்க வாங்குறவங்களும் அவங்க வந்துட்டு எதுக்காக 70 மணி நேரம் வந்து வேலை பார்க்கணும்? நீங்க கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, நீங்க உட்காந்து வேலை பாருங்க. எவ்வளவு ஒரு நாள் ஃபுல் 24 மணி நேரம் கூட வேலை பாருங்க, உங்களை யாரும் வந்து தடுக்கல. ஆனா 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் வாங்குறவங்களுக்கு அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்தா இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்க கருத்துக்களை வந்து சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு நாட்டோடைய பொருளாதாரம் வந்துட்டு உயரணும் அப்படின்னா ஒண்ணு உற்பத்தி திறன் ஜாஸ்தி ஆகணும், இல்லைன்னா வந்து செலவினங்கள் வந்து கம்மி ஆகணும். இது ரெண்டும் தான் பண்ணணும். நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க இல்லையா, ஒரு ஆபீஸ்ல வந்துட்டு செலவினங்களை கம்மி பண்றதுக்காக நிறைய விஷயத்த வந்து கட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் வந்து நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நாட்டிலையும் அப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நீங்க சினிமாக்காரங்களுக்கா இருக்கட்டும், கிரிக்கெட் காரங்களுக்கா இருக்கட்டும், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய காசெல்லாம் செலவு பண்றீங்க இல்லையா, அதுவா இருக்கட்டும், நிறைய கரப்ஷன் பண்றீங்க இல்லையா, கரப்ஷன்லாம் நிறைய நம்ம நாட்டுல இன்னும் இருக்குங்க, யாரும் நினைச்சுக்காதீங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரியா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அதுல வந்து பண்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணா இன்னுமே நாடு வந்து ஜாஸ்தி ஆகும், மக்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரிக்கெட்காரங்களுக்கு நீங்க கோடி கோடியா கொடுக்குறத லட்சக்கணக்கில் கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. அதே மாதிரி சினிமாக்காரங்களுக்கு கோடி கோடியா கொடுக்குறத லட்சக்கணக்கில் கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ஆடுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவோ செலவு பண்றீங்க, அதை கம்மி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நிறைய டிக்கெட்டோட ரேட் எல்லாம் எங்கேயோ கொண்டு போய் விட்டாதீங்க இல்லையா, அது மூலமா நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணா கூட நாட்டை வந்து நிறைய முன்னேற்றலாம். நம்மளுடைய இந்த மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் நார்மலா 8 ஹவர்ஸ்ங்கிறதே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதுல எல்லாரும் எப்படி அவங்களுடைய இன்புட்ஸை கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் பார்க்கணுமே தவிர எக்ஸ்டெண்டட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்துட்டு அது எப்போதுமே வந்து எல்லாருக்கும் அது வந்து பாதிப்பை தான் தரும். நீங்கள் ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்கள ப்ரெஷரோடு நீங்கள் ஒர்க் பண்ண வைக்க வைக்க அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், ரெண்டுமே பாதிக்கப்படும். ஒருத்தங்க ஃபிசிக்கல் ஹெல்த் இல்லாமல் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறப்ப அவங்களால எப்படி ஒரு உற்பத்தி திறனை ப்ரொடக்ஷனை வந்து ஜாஸ்தி பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தாதான் ஒரு வேலையை நம்ம ப்ராப்பரா பண்ண முடியும். அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம், சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஃபேமிலியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சம்பாதிக்கிறதே வந்து ஃபேமிலியோட இருக்கணும், நல்லபடியா நம்ம ஃபேமிலியை வந்து ரன் பண்ணணும், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எல்லா கடமைகளும் நமக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் வந்து வேலைக்கு போறாங்க, சரிங்களா? அப்ப நீங்க வந்துட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால என்ன பிரயோஜனம்? வேலைக்கு வர்றதே வந்து வெறுத்துருவாங்க நிறைய பேர். ஓகே, அந்த மாதிரி. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூங்கவே மாட்டாங்க, ஒர்க் ஒர்க் ஒர்க்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ இன்க்ரீஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீசிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து லீட்ஸ் டு டயபெட்டிஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து கொண்டு வரும், சரிங்களா?
அதனால இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. ஈவன் வந்து இது வந்து இன்னுமே உமன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உமனா இருக்காங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஃபேமிலியை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், ஆஃபீஸ்ல போயிட்டு ஒர்க் பண்ணணும், அங்க நிறைய போராட்டங்களை சந்திக்கணும், அவங்களுக்குன்னு சில மந்த்லி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் நீங்க ஜாஸ்தி பண்ணீங்கன்னா அது இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்ற விஷயம் டிராவல் டைம். நிறைய பேருக்கு 8 மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தாங்க தெரியும். ஆனா நிறைய பேர் எத்தனையோ பேர் வந்துட்டு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு டிராவல் டைமே எடுத்துக்கிறவங்க, ஈவன் 4 மணி நேரம் டிராவல் டைம் எடுத்துக்கிறவங்கன்னா இருக்காங்க. அப்படி பார்க்க போனா அவங்களுடைய ஆஃபீஸ் ஹவர்ஸே வந்து 12 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் அப்படி ஆயிடுது. அப்புறம் எப்படி வந்து அவங்க வந்து இன்னுமே 14 ஹவர்ஸ் இன்னும் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட். அதனால யாராச்சும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க. 8 to 9 ஹவர்ஸ் பர் டேங்கிறதே எனஃப். அதுலயே வந்து எல்லாரும் வேலை பார்த்து எல்லாரும் நாட்டை முன்னேற்றலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரிலாம் எங்கேயும் தப்பு தவறி கூட எங்கேயும் யாரும் சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா கூட தயவு செஞ்சு மனசுல நினைச்சீங்கன்னா கூட அழிச்சிடுங்க. சரியா? தேங்க்யூ ஆல்.